கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதரிகளே இயேசு கிறிஸ்து நாமத்திலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய மாதத்திலே ரெகபோத் நேரத்தின் வாயிலாக இந்த தொலைக்காட்சியின் வழியிலே உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று கிறிஸ்துவுக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். கடந்த 8 மாதம் முழுவதும் நம்மளை கர்த்தர் கிருபையாய் காத்து இந்த 9வது மாதத்திலே அவருடைய பாதத்திலே வரும்படி, அவருடைய சமூகத்திலே வரும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த செப்டம்பர் மாதம் இந்த முதல் சனிக்கிழமையிலே கர்த்தருடைய வார்த்தையை நான் கொடுப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த தொலைக்காட்சியிலே வாயிலாக இந்த வார்த்தை கேட்கும் பொழுது இந்த தொலைக்காட்சியின் அந்த பகுதியிலே உங்களுக்கு நம்முடைய சபை விலாசத்தையும் அதுக்கு மட்டுமல்ல என்னுடைய மொபைல் நம்பரும் அங்கே கொடுக்கப்படும். நீங்கள் ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணிக்கொள்ளலாம். அதே சமயத்திலே நீங்கள் பக்கத்தில் இருப்பவர்கள் வேறு ஏதாவது சபைக்கு போகாமல் இருந்தால் நம்முடைய சபைக்கு வரலாம். நீங்கள் சபையை தேடி வந்து தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்பினால் எனக்கு தொடர்பு கொள்ளலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். 1 நாளாகமம் 29:12 எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஹல்லேலூயா. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்ற வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய கரத்தினால் நம்மை மேன்மைப்படுத்தி நம்மை பலப்படுத்துகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய கரம் நம்மளை மேன்மைப்படுத்துகிறதாம், அவருடைய கரம் நம்மளை பலப்படுத்துகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னு சொன்னால் அவருடைய கரத்திலே பராக்கிரமுள்ள ஒரு வல்லமைகள் இருக்கிறது. அவர் கரத்தினாலே நமக்கு சகல நன்மைகளும் சௌந்தரிக்க முடியும். எந்த மனுஷனையும், எப்படியாப்பட்டவர்கள், படிப்புள்ளவர்கள், படிப்பு அற்றவர்கள், அல்லது அதற்கு இதுதான் தகுதி என்றல்ல, அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களை யாவரையும் அவருடைய கரம் பலப்படுத்தும், மேன்மைப்படுத்தும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில மேன்மை இல்லை, என்னுடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனையோடு இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் 8 மாதம் என் வாழ்க்கை கடந்து போய்விட்டது, இன்னும் எனக்கு நன்மை நடக்கவில்லை என்று சொல்லி நினைப்பேன் என்று சொன்னால், இந்த வார்த்தையின் வாயிலாக கர்த்தர் சொல்லுகிறார், எவரையும் மேன்மைப்படுத்தும், எவரையும் பலப்படுத்தும் என்ற வார்த்தையின்படி உங்களை மேன்மைப்படுத்தி, உங்களை பலப்படுத்தி இந்த மாதத்திலே ஒரு அதிசயத்தை உங்களுக்கு அவர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். நான் உன் தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தினால் தாங்குவேன். தேவனுடைய நீதியின் வலக்கரம் நம்மளை தாங்குகிறதா இருக்கிறது, அது நம்மை தாங்கி நம்மளை தப்புவிக்கிறதா இருக்கிறது. நீதி வலக்கரம் உங்களை தாங்குகிறபடினால் இந்த 8 மாதம் நீங்கள் கடந்து வந்தீர்கள். இந்த 9வது மாதத்திலும் கர்த்தர் உங்களுக்கு அந்த நீதியின் வலக்கரத்தினாலே ஒரு அதிசயத்தை உங்களுக்கு செய்ய அவர் வாஞ்சியா இருக்கிறார். ஆகவே நீங்கள் இந்த நாட்களிலே கர்த்தர் எவரையும் மேன்மைப்படுத்தும், பலப்படுத்தும் அவருடைய கரத்தினால் ஆகும் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். நீங்கள் ஒருவேளை எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டவர்களாக, எல்லாராலும் நிராகரிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். என் அன்பு சகோதரனே, சகோதரி, வாலிப பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்கிற இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கென்று வைத்திருக்க நன்மைகளை கர்த்தர் பரலோகத்தின் தேவன் உங்கள் தரப்போகிறார். நீங்கள் விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருங்கள். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, யாபேசின் ஜெபம் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்த அதற்கு என்னை விலக்கி காத்துள்ளோம் என்று தேவனை நோக்கி அவன் வேண்டிக் கொண்டான். அவன் தேவனிடத்தில் எப்படி வேண்டும், ஆண்டவரே உம்முடைய கரம் என்னோடு இருக்கும் என்று சொன்னால் தீங்கு என்னை துக்கப்படுத்தாது. அப்படின்னா ஆண்டவருடைய கரம் நம்மோடு இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவருடைய கரம் நம்மேல் அமரும் என்று சொன்னால், ஆண்டவருடைய கரம் நம்மை சூழ்ந்து கொள்ளும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே வருகிற எல்லா தீங்கும் நம்மை விடுதலை பண்ணி அந்த தீங்கு நம்மளை தீட்டுப்படுத்தாதபடி, நம்மளை தொடாதபடிக்கு அந்த கரம் தாங்குமா. ஒருவேளை அநேகருடைய கரத்தை நம்பி நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். ஐயோ, இவர்களிடத்தில் இந்த கரம் நமக்கு உதவி செய்யும், இவர்கள் கையெழுத்து போட்டால் வேலை நடக்கும் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொள்ளலாம். ஆனால் யாபேசுடைய ஜெபம், ஆண்டவர் உம்முடைய கரம், உம்முடைய கரம் என்று சொல்லி அவன் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்கிறான். அப்படியாக நாம் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளும் பொழுது, அவருடைய கரம் நம்மை தாங்கும் பொழுது, அவருடைய கரம் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது நமக்கு எந்த தீங்கு வராதபடிக்கு அந்த கரம் நம்மளை என்ன பண்ணுமா, பாதுகாக்குமா. ஒருவேளை நீங்கள் அப்படியாக நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு அந்த கரத்தினாலே நீங்கள் ஒரு பெரிய மகிமையை, நீங்கள் ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தை நீங்கள் காண்பீர்கள் என்பதிலே சந்தேகமில்லை. எஸ்ராவின் மேல் கர்த்தருடைய கரம் இருந்தது. எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஆண்டவருடைய சமூகத்தை அவன் இப்படியாய் சொல்கிறான், தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயை நியாயப்பிரமாணத்தில் தேறின வேதபரனாக இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததனால் அவன் கேட்ட எல்லாவற்றையும் ராஜா அவனுக்கு கொடுத்தான். ஆண்டவருடைய கரம்
ஆண்டுடைய வல்லமுள்ள கரம் எஸ்ராவின் மேல் இருந்தபடினால் அவன் கேட்ட எல்லாத்தையும் ராஜா கொடுத்தான். அப்படின்னா எஸ்ரா எதற்காக அந்த பகுதிக்கு போனான், எந்த நோக்கத்துக்காக போனான் என்பதை ராஜா அறியத்தக்கதாக, ராஜா அதை புரிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவருடைய வல்லமுள்ள கரம் எஸ்ரா மேல் அமர்ந்திருந்தது. எஸ்ரா மோசே நியாயப்பிரமாணத்தின்படி, மோசேயினுடைய வார்த்தைகள், கர்த்தர் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தையின்படி செவி சாய்த்தவனாக தேவனுடைய ராஜ்யத்திற்காக, சபைக்காக அவன் ராஜாவினிடத்தில் போக பொழுது ராஜாவின் இருதயத்திலிருந்து தாராளமாய் கொடுக்கத்தக்கதாக அந்த எஸ்ராவி மேல் கர்த்தருடைய கரம் அமர்ந்தது. இன்றைக்கு உங்கள் மேல் கர்த்தருடைய கரம் அமர்ந்திருக்கும் என்று சொன்னால், உங்கள் மேல் கர்த்தருடைய கரம் இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் கேட்டுக்கொள்கிற எதுவோ, நீங்கள் வேண்டிக் கொள்கிற எதுவோ அதை நிச்சயமாக உங்களுக்கு தர அவர் வல்லவராக இருக்கார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எஸ்ராவுக்கு ஆண்டுடைய கரம் இருக்கும் பொழுது அற்புதம் நடக்கும் என்று சொன்னால், நீங்களும் நானும் விசுவாசத்தை காத்திருக்கிறோம், நம்ம மேல் கர்த்தருடைய கரம் இருக்கும் என்ற விசுவாசத்தை காத்திருப்போம் என்று சொன்னால், எஸ்தராவுக்கு கொடுத்ததை பார்க்கிலும் நமக்கு அதிகமாய் கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அது எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது, தன் தேவனுடைய தயவுள்ள கரம் அவன் மேல் இருந்தபடினால் எருசலேமுக்கு அவன் வந்தான். தேவனுடைய தயவுள்ள கரம் எஸ்ரா மேல் இருந்தபடினால் அவன் எங்கே வந்து சேரணுமோ அங்கே கொண்டு வந்து எஸ்ராவை கர்த்தர் சேர்த்தார். அப்படின்னு சொன்னால், உங்கள் மேலும் என் மேலும் கர்த்தருடைய கரம் இருக்கும் என்று சொன்னால், நாம் எந்த பிரயாணத்தில் எங்கே போய் முடியணும், எங்கே போய் சேரணும், எங்கே போய் நிற்க வேண்டுமோ அந்த இடத்துல கொண்டு போய் கர்த்தர் சரியான நேரத்தில் நிறுத்த அவர் வல்லவராக இருக்கார். ஆகவே எவரையும் மேன்மைப்படுத்தும், பலப்படுத்தும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் இப்படியே போடப்பட்டிருக்கிறது. எஸ்ரா மேல் அந்த கரம் எப்படி இருந்து பார்த்தீங்கன்னா, அப்படி என் தாசனாகிய கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டு இஸ்ரவேலின் தலைவரை என்னோடு கூட வரும்படி சேர்த்து கொண்டேன் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா அப்படியே என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் மேல் இருந்தபடியினால், ஆண்டவருடைய கரம் இருந்தபடியினால் அவனுக்கென்று ஒரு தலைவர்களை, அவனுக்கென்று மூப்பர்களை அவன் சேர்த்து கொண்டு தேவனுடைய நாமத்தை அவன் உயர்த்தினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா உங்கள் மேல் கர்த்தருடைய கரம் இருக்கும் என்று சொன்னால், உங்களுக்கு எதிரான மனுஷர்கள், உங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகள் எல்லாம் உங்களை விட்டு விலகி நல்ல நன்மையுள்ள மனுஷர்களும் தேவனுக்கு ஏதுவாக தேவனை துதிக்கத்தக்கதான நல்ல மூப்பர்களையும் மனுஷர்களையும் கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்கள் தலையை உயர்த்துவேன் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எவரையும் மேன்மைப்படுத்தும், எவரையும் பலப்படுத்தும் கர்த்தராலே ஆகும். இன்றைக்கு அவர் கரத்தினால் ஆகும். உங்களை மேன்மைப்படுத்தக்கூடியவர் சர்வ வல்லவர். உங்களை மேன்மைப்படுத்தக்கூடிய தேவன் சாதாரணமானவர் கிடையாது. அவருடைய கரத்தை நோக்கி காத்திருப்போம். அவர் கரத்தினாலே நீங்கள் அற்புதத்தை காணும் பொழுது, அவர் கரத்தினால் நீங்கள் சகலவற்றை நீங்கள் சுதந்திரிக்க முடியும். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய கரம் எப்படியாப்பட்டது என்பது ஒரு 5 காரியத்தை உங்களுக்கு சாதாரணமாய் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய கரம் நம்மை ரட்சிக்கும் கரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதங்கள் புஸ்தகம் 144ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, உயரத்தில் உமது கரத்தை நீட்டி ஜலப்பிரயத்துக்கு என்னை நீங்களாக்கி ரட்சியும். உயரத்திலிருந்து உம்முடைய கரத்தை நீட்டி ஜலப்பிரயத்திலிருந்து என்னை விலக்கி ரட்சியும் என்று தாவீது இப்படியாய் சொல்லுகிறதை பார்க்க முடியும். உயரத்தில் இருக்கிற அந்த வல்லமுள்ள கரம், பூமியில் இருக்கிற தாழ்வான பூமியில் இருக்கிற இந்த ஜலப்பிராயம் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு, என்னை அழித்து போடாதபடிக்கு உம்முடைய உயரமுள்ள கரம் வந்து என்னை ரட்சிக்கும் என்று சொல்லி இந்த ரட்சிப்புக்காக, விடுதலைக்காக தாவீது கேட்கிறதை பார்க்க முடியும். ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவருடைய கரம் உங்களை ரட்சிக்கக்கூடிய ஒரு கரமாக முதலாவது உங்களுக்கு இடத்துல கடந்து வரப்போகிறது. நீங்கள் கட்டுண்டவர்களாக உங்கள் வாழ்க்கையில் விடுதலையே இல்லை என்று சொல்லி நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உங்களை பார்த்து அவருடைய கரம், வல்லமுள்ள கரம் மேலிருந்து இறங்கி வந்து உங்களை விடுவிக்க போகிறது. உங்களுடைய கட்டுகளை அவிழ்க்க போகிறது. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நல்ல முடிவுகளை அதை கொடுக்க போகிறது. உங்களை சுற்றில் இருக்கிற சாத்தானின் கிரியைகளை அந்த கரம் வந்து அழிக்க போகிறது. ஜலப்பிராயத்திலிருந்து என்னை நீங்களாக்கி ரட்சியும் என்று தாவீது கூப்பிடும்போது, ஜலப்பிராயம் போல புறப்பட்டு வருகிற, பெரும் வெள்ளத்தை போல புறப்பட்டு வருகிற இன்னல்கள், துன்பங்களிலிருந்து உங்களை ரட்சிக்கக்கூடிய ஒரு கரம் உங்களோடு கூட இருக்கிறது. நீங்கள் மறந்து போக வேண்டாம், நீங்கள் திகைக்க வேண்டாம். அந்த கரத்தினாலே உங்களுக்கு பெரிய ரட்சிப்பு உண்டு. கர்த்தர் உங்களை விடுதலை செய்ய போறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக அவருடைய கரம் என்ன பண்ணுகிறது என்றால், கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்யும் கரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்யும் கரம். பராக்கிரம் என்றால் என்ன? வல்லமையான கிரியைகளை செய்வது, செய்து முடித்தது, அது செய்ய போகிறது என்று அர்த்தமாம். அது மாத்திரமல்ல, சங்கீதம் முடியா சொல்ல, உமக்கு வல்லமுள்ள புயமா இருக்கிறது, உம்முடைய கரம் பராக்கிரம் உள்ளது, உம்முடைய வலது கரம் என்னை உன்னதமானதாக இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய கரம் வல்லமுள்ள கரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, உம்முடைய கரம் பராக்கிரம் உள்ளது.
அவருடைய கரம் இடைப்பட்டதான் பராக்கிரம் உள்ளது. ஆகவே கர்த்தருடைய கரம் பராக்கிரம் உள்ள கரமாய் கடந்து வரும் பொழுது அந்த கரத்தினாலே நீங்கள் எதையும் செய்ய முடியும். எந்த விஷயத்தை நீங்கள் மேற்கொள்ள முடியும். உலகத்தில் இருக்கிற எந்த பலவானுடைய காரியங்கள் குறித்து நீங்கள் பயப்படலாம், எந்த பிரச்சனை குறித்து பயப்படலாம். ஆனால் உங்களுக்காக ஒரு பராக்கிரம் உள்ள கரம் இருக்கிறது, உங்களுக்காக யுத்தம் செய்கிற ஒரு பராக்கிரம் உள்ள கரம் இருக்கிறது. நீங்கள் சும்மா இருந்து தேவனை நோக்கி நீங்கள் காத்திருக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு பராக்கிரம் உள்ளவராக இறங்கி வந்து அந்த புயத்தினாலே உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பராக்கிரம கரம் எதையும் செய்து முடித்துவிடும். எந்த விஷயத்தை செய்து முடித்தும் உங்களுக்கு அது பெரிதாய் தோணலாம், உங்களுக்கு அது ஐயோ மலை போல ஒரு பிரச்சனையா இருக்கலாம். ஆனால் பராக்கிரம கரம் வரும் பொழுது அது பனி போல மாறும், அது உங்களுக்காக யுத்தம் பண்ணும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவது ஒரு கரத்தை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய கரம் நமக்கு துணை நிற்கும் கரம் என்று எழுதப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் துணை நிற்கும் கரம். சங்கீதம் 119 சங்கீதம் 173 வசனத்தை இப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடினால் உமது கரம் என்னை துணை நிற்பதாக, உமது கரம் எனக்கு துணை நிற்பதாக என்று சங்கீதக்காரன் எழுதுகிறதை பார்க்க முடியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய கரம் துணை நிற்கும். இந்த வல்லமுள்ள கரம் உங்களுக்கு துணை நிற்கும் பொழுது, இந்த வல்லமுள்ள கரம் உங்களோடு இருக்கும் பொழுது நீங்கள் எதை குறித்து பயப்பட வேண்டாம். இந்த கரத்தினாலே நீங்கள் சகலவற்றை மேற்கொள்ள முடியும். கர்த்தருடைய கரம் துணை நிற்கும். நமக்கு நிறைய பேர் இன்னைக்கு உலகத்தில் நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை பார்த்து கொள்றேன், உன்னை நான் கைவிட மாட்டேன், கையை பிடிச்சுக்கோ, என் கூட நடந்து வா என்றெல்லாம் சொல்லுகிறது உண்டு. ஆனால் நீங்கள் அதையெல்லாம் பார்க்கும்பொழுது அந்த கரமெல்லாம் ஒரு நாள் விலகி போயிடும், ஒரு சூழ்நிலை வரும், மறந்து போயிடுவாங்க, நம்மளை விட்டு தூரம் போயிடுவாங்க, கடைசி வரைக்கும் இருக்குன்னு சொல்றவங்க நம்ம கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய கரம் துணை நிற்கும். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமுள்ள கரம் நமக்கு துணை நிற்கும். அந்த கரம் துணை நிற்கும் பொழுது இந்த உலகத்தில் நமக்கு என்ன காரியத்தை செய்யணுமோ அந்த கரம் நமக்கு செய்து முடிக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த கரம் வல்லமுள்ள கரம், சாதாரணமான ஒரு கரம் கிடையாது. அந்த கரம் எப்படியாப்பட்டதுன்னா துணை நிற்கிற கரம். நான் நிறைய இடங்களுக்கு போகும்போது சொல்லுவது உண்டு, நீங்கள் கர்த்தருடைய கரத்தை நோக்கி பாருங்க. ஏனால் அந்த கரத்தில் தான் வல்லமை வரும். அந்த கரம் நமக்காக இன்றைக்கும் பரிதபித்துக் கொண்டிருக்கு. நம்ம கூப்பிடுவோமா, நமக்கு உதவி செய்யலாம் என்று பரிதபித்துக் கொண்டிருக்கு. நான் மனுஷனுடைய கரத்தை நம்பி, மனுஷனை நம்பி, மனுஷனுடைய யோசனை நம்பி இந்த உலகத்தில் நம்ம கடந்து போகிறதுனால கரம் நமக்கு துணை நிற்பதை மறந்து போகிறோம். நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார், அவருடைய கரம் நமக்கு துணை நிற்கிறது என்ற உணர்வுள்ளவர்களாக நம்ம தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது எவரையும் மேன்மைப்படுத்தும், எவரையும் பலப்படுத்தும், அவருடைய கரத்தினால் ஆகும் என்ற நம்பிக்கை வைக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியம் செய்வார் என்பதில் சந்தேகமில்லை. ஹல்லேலூயா. நான்காவது, கர்த்தருடைய கரம் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு கரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான்காவது, கர்த்தருடைய கரம் ஆசீர்வதிக்கிற கரம். லூக்கா சுவிசேஷம் 9:16-17 இப்படியா சொல்லுகிறது. அப்பொழுது அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவளை ஆசீர்வதித்து பிட்டு ஜனங்களுக்கு முன் வைக்கும்படி சீசரிடத்திலே கொண்டு வந்தார்கள். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதியான துணிக்களை 12 கூட நிறைய எடுத்தார்கள். ஹல்லேலூயா. அந்த கரம் எப்படியாப்பட்டது பாருங்க, ஆசீர்வதிக்கிற ஒரு கரம். அந்த கரம் எப்படியாப்பட்டது? ஆசீர்வதிக்கிற கரம். அந்த கரத்தினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த கரம் பாருங்க, 5 அப்பம் 2 மீன்களை அங்க கொண்டு வந்து கொடுத்த பிறகு எல்லாரும் சாப்பிட்டு மீதம் 12 கூட எடுக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்கிறார். அப்படின்னா அவர் வாங்கி அப்படியே கொடுக்கவில்லை, அதை வாங்கி ஆசீர்வதித்து ஜெபித்து அவர் எல்லாருக்கும் கொடுக்கும் பொழுது எல்லாரும் சாப்பிடுறாங்க. எல்லாரும் சாப்பிட்டு வயிறார சாப்பிடுறாங்க, திருப்தியா சாப்பிடுறாங்க. அந்த கரம் ஆசீர்வதித்தபடினால் அந்த 5 அப்பம் 2 மீன்கள் பெருகி கொண்டே இருக்கிறது. அந்த 5 அப்பம் 2 மீன்கள் பெருகி கொண்டே இருக்கிறது. சீஷர்கள் கொடுக்க ஜனங்கள் வாங்க, சீஷர்கள் கொடுக்க ஜனங்கள் வாங்க, எல்லாம் எவ்வளவு வேணுமோ சாப்பிட்டு அவர்கள் மீதம் 12 துணிக்கு கூடைகள் எடுப்பதை பார்க்க முடியும். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, ஒருவேளை கர்த்தருடைய கரம் உங்க வீட்டில் இருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது உங்க வீட்டில் இருக்க தரித்திரம் நீங்கும், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், கடன் பாரங்கள் நீங்கும். ஆண்டவரே, என்னுடைய வருமானத்தை நீ உம்முடைய கரத்தினால் ஆசீர்வதியும், என்னுடைய தொழிலை உம்முடைய கரத்தினால் ஆசீர்வதியும், என்னுடைய ஊழியத்தை உம்முடைய கரத்தினால் ஆசீர்வதியும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் அதை தொட்டு ஆசீர்வதிப்பார். உங்களுடைய எல்லா நெருக்கங்கள், பாரங்கள், சுமைகள் உங்களை விட்டு விலகி போகும். அந்த கரத்துக்காக நீங்க காத்திருக்க வேண்டும், அந்த கரத்தை நோக்கி நீங்கள் அமர்ந்திருக்கணும், அந்த கரத்திலே நன்மை உங்களுக்கு கிடைக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அநேக நேரங்களில் அந்த கரத்தை நாம் மறந்து போய் விடுகிறோம். மனுஷனுடைய கரங்களை நாம் சார்ந்திருப்பதனால அந்த கரத்தை மறந்து விடுகிறோம். ஊழியத்தின் பாதிலே எல்லா காரியத்தையும் அவருடைய சமூகத்தில் வைத்து ஜெபிப்பேன், எந்த விஷயமா அவருக்கு சமூகத்தில் ஜெபிப்பேன், ஒன்றுமே இல்லாமல் நான் வியாசர்படி பகுதிக்கு புறப்பட்டு போகிறேன். இன்றைக்கு ஆண்டவருடைய கரம் என்னை மிகவும் திரளா என்னை ஆசை வைத்திருக்கு. நான் அடிக்கடிக்கு சொல்வேன், ஒரு பேக் ஒரு பைபிளோடு போனேன், இன்னைக்கு அவருடைய கரம் என்னை ஆசை வைத்திருக்கேன்னு சொல்வேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் விசுவாசத்தோடு நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், உம்முடைய கரம் எனக்கு வேண்டும் என்று நீங்கள் கேட்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய
அற்புதத்தை செய்ய அவரால் முடியும். ஏனால் எவரையும் மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எவரையும் மேன்மைப்படுத்தும், எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, எந்த தகுதியே இல்லை அவர்களுக்கு, இவர்களுக்கு இந்த காரியம் நடக்க இது பொறுப்பானது அல்ல என்று மற்றவன் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் விலையேற பெற்றவர்கள், உங்களை அவர் மேன்மைப்படுத்த அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஐந்தாவது கரத்தை பார்த்து நாம் தியானிக்க போகிறோம். ஐந்தாவது கரம் கர்த்தருடைய கரம், நம்மை சுகமாக்குற ஒரு கரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கரம் நம்மை சுகமாக்குற கரம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அவர் தமது கரத்தை நீட்டி அவளை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகமான விட்டு நீங்கிற்று. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தருடைய சமூகத்தில் இந்த குஷ்டரோகி ஒருவர் வருகிறதை பார்க்க முடியும். ஆண்டவர் தம்முடைய வல்லமுள்ள கரத்தை நீட்டி தொட்டு சுகமாக்குறதை பார்க்க முடியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, குஷ்டரோகங்களை சுகமாக்குற தேவன், குஷ்டரோகத்தை முற்றிலுமாக நீக்கின ஒரு தேவன். உங்களுக்கு எந்த வியாதி இருந்தாலும், எந்த பிரச்சனை இருந்தாலும், எந்த பலவீனம் இருந்தாலும் இன்றைக்கு உங்களை சுகமாக்க அவரால் முடியும் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அந்த பெரிய வியாதியை சுகமாக்க அவருடைய கரம் போதுமானதாக இருந்து, அந்த பெரிய வியாதியை சுகமாக்க அந்த கரம் வல்லமுள்ளதாக இருந்து, அந்த பெரிய வியாதியை நீக்க அந்த கரம் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தது போல இன்றைக்கு எந்த வியாதியோடு, எந்த பிரச்சனையோடு இன்றைக்கு இந்த நிலை இருக்கு என்று நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம், தேவன் உங்களை சுகமாக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, லூக்கா 13:13 வாசிக்கும் பொழுது அவள் மேல் தமது கையை வைத்தார், உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தலாம் என்று பார்க்க முடியும். அந்த 18 வருஷம் கூனி நிமிரக்கூடாதபடி இருந்தால், அவர் நிமிரக்கூட முடியல என்று சொன்னால் அவளை மாற்றும் ஏன் ஆண்டவர் கூப்பிட்டு தொடுகிறார் என்று பார்த்தால், அவளால் நிமிர்ந்து எந்த வேலையும் செய்ய முடியாது, ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிக்க முடியாது, அவள் ஒழுங்காக குளித்திருக்க மாட்டார், நாற்றம் அடித்தவளாக இருந்திருப்பாள், எல்லாருடைய பார்வையில விளக்கப்பட்டு இருந்திருப்பாள். ஆனால் ஆண்டவர் அவளை மட்டும் கூப்பிட்டு அழகாக தொட்டு சுகமாக்குறார் என்று சொன்னால், எவ்விதத்தில் மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்ட யாரா இருந்தாலும் ஆண்டவராகிய தேவன் கைவிடவே மாட்டார். அவளை கூப்பிட்டு தொட்டு சுகமாக்கி அவள் நிமிர முடியாமல் இருந்தால் நிமிர பண்ணின கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு நீங்கள் நிமிர முடியாத பிரச்சனை உங்களோடு போராடி கொண்டிருக்கலாம், நிமிர முடியாத ஒரு உபத்திரங்களோடு போராடி கொண்டிருக்கலாம். ஐயோ, இனி நான் நிமிரவே முடியாது, என் நெருக்கங்கள் என் மேல் சுமந்து கொண்டு வந்து விட்டது, என்னை பயங்கரமாய் அழித்து கொண்டு நினைக்கலாம். ஆனால் ஆண்டவராகி கர்த்தர் சொல்லுகிறார், அந்த சுமையிலிருந்து, அந்த நிமிரக்கூடாத பிரச்சனையிலிருந்து உங்களை நிமிர பண்ணி தேவனை நீங்க மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு அதிசயங்களை இன்றைக்கு செய்ய போகிறார். எவரையும் மேன்மைப்படுத்தும், எவரையும் பலப்படுத்தும் கர்த்தராலே ஆகும், அவருடைய கரத்தினால் ஆகும். குஷ்டரோகியை சுகமாக்குற தேவன், கூனியை நிமிர பண்ணின தேவன், இந்த வளமுள்ள தேவனுடைய கரம் இன்றைக்கு உங்களையும் சுகமாக்கும், உங்களையும் அவர் நிமிர பண்ணுவார். மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவர் தான், உலகத்தால் புறக்கணிக்கப்பட்டவர் தான் இந்த குஷ்டரோகி, எல்லாராலும் உறவுகளாலே நிந்திக்கப்பட்டவள் தான் இந்த கூனி. ஆனால் தேவன் அவளை மறக்கவில்லை, அவனையும் மறக்கவில்லை. இன்றைக்கு ஒருவேளை என்னை எல்லாரும் மறந்துட்டாங்க, எல்லாரும் என்னை புறக்கணிச்சுட்டாங்க நினைக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், என்னுடைய கரம் உனக்கு வல்லமை செய்யும், என்னுடைய கரத்தினால் உனக்கு எல்லாம் ஆகும். இந்த 1 நாளாகவும் 29:12 வசனத்தின் மேல் பகுதியை பார்க்கும் பொழுது ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தினுடைய சம்பத்துக்கள் எல்லாம் எங்கிருந்து வருகிறது? இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் எங்கிருந்து வருகிறது? கர்த்தரிடத்தில் வருகிறது. நம்முடைய பிரயாசம், நம்முடைய முயற்சிகளாலே எதை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தருடைய கரத்தினால தான் எல்லாம் கிடைக்கும், கர்த்தருடைய வல்லமையினால் தான் நமக்கு கிடைக்கும். நாம் அதை உணரும் பொழுது தான் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். எனக்கு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது ஒருவேளை நீங்கள் ஒரு விதமான சூழ்நிலையில் நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம், ஒரு விதமான நெருக்கடியில் நீங்கள் இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை சூழ்ந்திருக்கலாம். உங்கள் மகனை குறித்து, ஐயோ என் மகனுக்கு இந்த வேலை இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை என்று நீங்கள் நினைக்கலாம். என்னுடைய கணவருக்கு சரியான தொழிலில் அமர்ந்து உட்கார்ந்து செய்வதற்கான நிலை இல்லை, ஒரு ஆஃபீஸ் போட முடியல நினைக்கலாம். ஆனால் ஆண்டவரால் எல்லாம் முடியும். ஆண்டவருடைய கரத்தை நோக்கி பாருங்க, அவருடைய கரத்தின் மேல் நீங்கள் நம்பிக்கை வைங்க. அவர் உங்களுக்கு செய்வேன் என்று சொன்ன வாக்குத்தத்தின் மேல் நம்பிக்கை வைங்க. நிச்சயமாக அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். எந்த மனுஷனை மேன்மைப்படுத்த அவரால் முடியும், எந்த மனுஷனையும். அவர்களுக்கு ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் படித்தவர்கள், படிக்காதவர்கள், நீங்கள் உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள் என்றெல்லாம் அர்த்தம் அல்ல. அவர்கள் எல்லாரும் சமமானவர்கள். அவருடைய பார்வையில் எல்லாரும் கனமுள்ளவர்கள், அவருடைய பார்வையில் எல்லாரும் விலையேற பெற்றவர்கள். ஆகவே நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த கரம் வல்லமுள்ள நாமத்தை மகிமைப்படுத்த, அந்த கரத்தினால் நீங்கள் அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். அந்த கரம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நான் 5 கரத்தை குறித்து சொன்ன முதலாவது ஒரு கரம் என்ன கரம் பார்த்தீங்கன்னா, அந்த கரத்தினாலே உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிற ஒரு நாம முதலாவது கர்த்தருடைய கரம், நம்ம ரட்சிக்கும் கரம், கர்த்தருடைய ரட்சிக்க கரம். 2வது ஒரு கரம் பார்த்தீங்கன்னா பராக்கிரமம் செய்யும் ஒரு கரம், பராக்கிரமம் செய்யும் கரம். 3வது அவருடைய கரம் நமக்கு துணை நிற்கிற ஒரு கரம். 4வது ஒரு கரம் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு கரம். 5வது கரம் நம்மை சுகமாக்குற கரம். எனக்கு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இந்த கரம் சாதாரணமானது கிடையவே கிடையாது.
இன்றைக்கு நிறைய பரிசுத்தவான்கள் என்னை முதற்கொண்டு ஊழியக்காரர்கள் எந்த நம்பிக்கையின் பேரிலே விசுவாசிகள் கைகளை வைத்து ஜெபிக்கிறாங்க தெரியுமா? இந்த கைகள் வைக்கும் போது அவர்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை, இது கிறிஸ்துவின் கரமாய் மாற வேண்டும். இவர்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த விசுவாசத்தை வைத்தோடு ஜெபிப்பார்கள். அந்த விசுவாசிகள் ஐயோ இந்த கரம் பட்டா எனக்கு சுகமாகும் என்று அநேகரை தேடி போவது உண்டு. அவருடைய விசுவாசம் கரத்தின் மேல் அல்ல, ஊழியக்காரன் அல்ல. இந்த ஊழியக்காரன் மூலமா கர்த்தருடைய கரம் இறங்கி வருவது நம்பிக்கை வைக்க வேண்டும். அந்த நம்பிக்கை யாருக்கு இருக்கிறதோ அவங்கள கர்த்தர் விடுதலை பண்ணுவார். அநேகர் சொல்வாங்க, நிறைய நேரம் அவங்ககிட்ட போய் நான் ஜெபிச்சேன், நிறைய பேர் எனக்கு ப்ரே பண்ணாங்க, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கல, இந்த ஊழியக்காரர்கிட்ட பண்ண அவங்க கிட்ட பண்ண. உங்க விசுவாசம் கர்த்தர் மேல் இருக்க வேண்டும். உங்களுடைய நம்பிக்கை இயேசுவின் மேல் இருக்க வேண்டும். இயேசுவின் இடத்தில் வைக்கும் பொழுது இந்த கரத்தை நம்பி நீங்கள் தேவனை நோக்கி காத்திருக்கும் பொழுது தேவனுடைய கரம் இறங்கி வரும். தேவனுடைய கரம் அற்புதம் செய்யும். எனக்கு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் நம்புகிறோம், இயேசுவை மட்டும் மறந்து விடுகிறோம். நமக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள்லாம் கூட கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்கள் எந்த ஊழியக்காரர்கிட்ட போய் ஜெபிச்சாலும் சரி, எந்த பரிசுத்தவான்களை நீங்கள் சந்தித்தாலும் சரி, நீங்கள் நம்ப வேண்டும், அவர்கள் மூலியமா இயேசு பேசுவார், அவர்கள் மூலமாக இயேசுவை தொடுவார், அவர்கள் மூலமாக இயேசுடைய வார்த்தையை நான் கேட்பேன், அவர்கள் மூலமாக இயேசுடைய வல்லமுள்ள கரம் இறங்கி வரும் நம்ப வேண்டும். அப்பொழுது கர்த்தருடைய கரம் வல்லமையுள்ளதாக இறங்கி வந்து உங்களுக்கு அற்புதம் செய்யதில்லை, எவ்விதத்திலும் சந்தேகம் கிடையாது. ஆகவே இந்த நாளிலே இந்த முதல் வாரத்தில் கர்த்தர் சொல்றார், எவரையும் மேன்மைப்படுத்தும், எவரை பலப்படுத்தும், உம்முடைய கரத்தினால் ஆகும். இந்த நாட்டிலே கர்த்தர் சொல்ற வார்த்தை, உங்களை அவர் மேன்மைப்படுத்த போகிறார். இந்த மாதம் நீங்கள் மேன்மையாக இருப்பீர்கள். இந்த மாதம் உங்களை பலப்படுத்த போகிறார். உங்கள் மேன்மைக்குரிய எதிரான காரியங்கள், உங்களை பலத்துக்குரிய எதிரான காரியங்களை கர்த்தர் முற்றிலுமாக அகற்றி போடுவார். இன்றைக்கு உங்களை விடுதலை செய்வார். கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் இந்த வார்த்தைக்கு நேரம் ஜெபம். நல்ல தெய்வமே, இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு மேலும் வல்லமை இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாய் கர்த்தாவை எவரையும் மேன்மைப்படுத்தும், எவரையும் பலப்படுத்தும், உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று சொன்னீங்க. அந்த வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளை நீர் மேன்மைப்படுத்தி பலப்படுத்த போறதுக்காக ஸ்தோத்திரமானவர். பிள்ளைகள் வாழ்க்கையில காணப்படுகிறதான எல்லா தாழ்வான சூழ்நிலைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே இந்த மாதம் மாறட்டும் அப்பா. பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவீராக, கனப்படுத்துவீராக. பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை இறங்கி வரும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி. என் அன்பு சகோதரனே, தற்கொலைக்காக யோசனை பண்ணி கொண்டிருக்கிறான், இனி என் பிசினஸ் மேல வராது, என் பிசினஸ் மேல வராது என்று சொல்லி தற்கொலை எண்ணத்தோடு யோசனை பண்ணி கொண்டிருக்கிறார். என் அன்பு வாலிபனே, கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு உனக்கு ஒரு வார்த்தை வருகிறது. உன் பிசினஸ்ல ஒரு பெரிய மாற்றத்தை நான் கொடுக்க போகிறேன். உன் பிசினஸ்ல பெரிய மேன்மையை நான் கொடுக்க போகிறேன். ஆண்டவராகிய தேவனை நோக்கி நீ காத்து கொண்டிருக்கிறார். உன் தகப்பன் தாய் உன்னை குறித்து பயங்கரமாய் அழுது புலம்பிக் கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறது வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய தொழிலில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது, ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. எவரையும் மேன்மைப்படுத்தும், எவரை பலப்படுத்தும், அவருடைய கரத்தினால் ஆகும். கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். 12ஆம் கிளாஸ் 12th படித்துக் கொண்டிருக்க மகனுக்காக தாயார் ஒருத்தவங்க ரொம்ப பாரத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க. அடிக்கடிக்கு மகனுக்கு ஒரு அலக்களிக்கிற ஒரு ஆவி வருகிறது. எப்படியாவது 12th முடிக்கணும், அது வரைக்கும் அவனுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய நாமத்தினால இன்றைக்கு உங்களை மகனுக்கு ஒரு பூரண விடுதலை வருகிறது. ரட்சிக்கிற கரம் இறங்கி இருக்கிறது, சுகமளிக்கிற கரம் இறங்கி இருக்கிறது, தேவனுடைய வல்லமுள்ள கரம் இறங்கி இருக்கிறது. அது பராக்கிரமம் செய்யும் என்ற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அது பராக்கிரமம் செய்யும் என்ற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மேலும் வல்லமை இறங்கும்படி எங்கள் செபிக்கிறோம் அப்பா. இப்படி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, குடும்பத்திற்கு கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, வியாபாரத்துக்கு கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, தொழில் நஷ்டங்களை கொண்டு வர கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே வேளையில ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கர்த்தர் கொடுப்பீராக. பிள்ளைகள் எதிர்நோக்கி காத்திருக்கிற நன்மைகளை கர்த்தர் பூரணமாய் தரும்படியாய் இன்றைக்கு அந்த கட்டுகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவிழ்க்கிறான் வரை அவள்கரை. கர்த்தருடைய வல்லமுள்ள கரம் இறங்கட்டும். எவரையும் மேன்மைப்படுத்தும், பலப்படுத்தும் கரத்தினால் ஆகும் என்று சொன்னீங்க. அந்த வார்த்தை அப்படி நிறைவேறட்டும். இந்த செய்தியின் வாயிலாக கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ரட்சிக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எவரையும் மேன்மைப்படுத்த ஆண்டவரே, உம்முடைய பார்வையிலே ஆண்டவர் கிறிஸ்தவர்கள், இந்து, முஸ்லீம், மற்ற மதத்தார் அல்ல ஆண்டவரே, இந்த செய்தியை வார்த்தையை விசுவாசிக்கிற அத்தனை பேர் மூலியம் அந்த வல்லமை கடந்து வரட்டும் அப்பா. எல்லாருக்கும் தெய்வமா இருக்கிற ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் எல்லாரையும் ரட்சிப்பீராக சுவாமி. உம்முடைய பிள்ளைகள் மேல் வல்லமை இறங்கி வரட்டும். பிள்ளைகளுக்கு எதிரான எல்லா விதமான தடைகளை கர்த்தர் எடுத்து போடும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை நிறைவேறட்டும். எவரை மேன்மைப்படுத்தி பலப்படுத்தும் கரத்தினால் ஆகும் என்ற வார்த்தைப்படி பிள்ளைகளை உள்ளத்தை நாளத்தில் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய சமூக பிள்ளைகள் நடத்தும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.
ஆசீர்வதிப்பாராக.